ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளனாலுமே வசியம் வேணும், வசியம் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. வெளியில எக்ஸ்ட்ரா மேரிட்டல்னாலுமே வசியம் வேணுமான்னு கேட்குறாங்க. லவ்வர்ஸ் கிட்டயுமே பார்த்தீங்கன்னா வசியம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து நம்ம எங்கே இருக்கோங்கன்னே தெரியல. ஹவு அஸ்ட்ராலஜி விஸ்டம் இஸ் மெயின்டைனிங் தி மாடர்ன் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது தான் இங்கே ஃபேக்ட். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம சித்தர்கள் வழிமுறையில் வந்து வசியம் அப்படிங்கிறது காமனாக இருந்துச்சு. ஸோ இந்த காமனாக இருக்கக்கூடிய வசியம் வந்து அப்போதைக்கு பிரச்சனைகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாந்திரிக முறையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் இல்லை குழந்தை இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வசியம் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அப்போ இந்த வசியம் அப்படிங்கிறது நிஜமாவே உண்மையா, இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா கட்டாயமாக பண்ண முடியும். நம்ம சைடில் வந்துட்டு இந்த வசிய முறை அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா we do only for authentic relationship. ஸோ ஆத்தென்டிக்காக ரொம்ப ரிலீஜியஸாக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போயிட்டுருக்கு, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20 years ஆஃப் அந்த டுகெதர்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்வீட்டாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தேவையில்லாத கோவப்படுறாங்க கணவன் மனைவி மேலேயும், மனைவி வந்து கணவன் மேலேயும் கோவப்படுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து இந்த லவ்வர்ஸ் நம்ம லவ் பண்ணுறது அப்படிங்கிறது பிரேக்கப் லவ் இதெல்லாம் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. இருந்தாலும் அந்த லவ் வந்துட்டு ஒரு மேரேஜுக்கு ஒரு கமிட்மெண்ட்டாக கொண்டு போகிறாங்க. அந்த லைஃப்பை வந்து நல்லா சுவாரஸ்யமாக லீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த வசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஹவு இட் ஒர்க்ஸ், இது எந்த மாதிரியான முறையில் ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மெஸ்மரிசம், ஹிப்னோட்டிசம், ஹிப்னடைஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது தனக்கு பிடிச்சவங்களை வந்து தன்வசம் படுத்துறதே இந்த வசியம் அப்படிங்கிறது. எனக்காக இருக்கணும், எனக்காக பேசணும், என்னை வந்துட்டு அவங்க எந்த காரணத்துக்கு கொண்டும் விடக்கூடாது, என்னை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து முழுக்க வந்து தாந்திரிக பயிற்சி. இட்ஸ் அன் ஆர்ட். எல்லாரும் என்னன்னா தாந்திரிகம் அப்படின்னு சொன்னா தந்திரம் மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜென்ரலா ஒரு ஹோமம் வீட்டில் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும். வீடு வந்து இப்போ கிரக பிரவேசம் பண்றோம், புதுசா ஒரு ஹோமம் போடுறோம். அந்த ஹோமம் எதுக்காக போடுறோம், என்ன விஷயத்துக்காக போடுறோம், ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி லெவலை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போடுறோம். அதே மாதிரி தாங்க, அதே கான்செப்ட் தான். இத்தனை வருஷம் நல்லா போயிட்டு வந்துச்சு, இப்போ எனக்கு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த இஷ்யூஸை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா அந்த இம்பேலன்ஸ்டு எனர்ஜியை வந்து நம்ம பேலன்ஸ் பண்றோம். இந்த பேலன்ஸ் எது த்ரூல பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமா வந்துட்டு மந்திரங்கள், உபதேசங்கள், உங்களுக்கான ஸ்துதிகள், ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் கட்டாயமா அங்க தேவைப்படுது. ஒரு மகாலட்சுமி ஸ்தோத்திரமா ஒரு 108 தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த 108 டைம்ஸ் 108 டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a complete logical equation. இத்தனை தடவை அந்த விஷயத்தை ரிப்பீட் பண்ணால் அது உங்களோட பிரெயின்ல போய் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆயிடும். ஸோ இட் வில் கெட் மேனிஃபெஸ்டட். நீங்க எந்த விஷயம் நினைச்சாலுமே இட் கெட் மேனிஃபெஸ்டட். ஸோ இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம அந்த மந்திரம் ஸ்தோத்திரங்கள் பண்றோம். ஸோ இதை வந்து அட் அ டைம் ஒரு 1008 தடவை பண்ணணும் அப்படிங்கும்போது இட் டேக் டைம் இல்லைங்களா. அதே 1,08,000 தடவை பண்ணும்போது இட் டேக் டைம். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கான ஆட்களை நம்ம 1 2 3ன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு காமன் ஆக்டிவிட்டி ஒரு காமன் ஆக்டிவிட்டி அதை வச்சுட்டு அவங்களோட கோல் என்ன, ஓகே இப்போ அவங்க வந்து ஒன்று சேரணும், அதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தானே இந்த வசியமே தவிர. இப்போ கூட ஒரு கிளையண்ட் அனுப்பியிருந்தாங்க. லைக் வந்து ஒரு 13 years ஆஃப் அவங்களோட மேரேஜ் லைஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட பேச்சு வந்து கேட்கறது கிடையாது, ரொம்ப வந்து தன்னை வந்து இக்னோர் பண்றாங்க, நெக்லெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பேத்தட்டிக்கா ப்ரொடியூஷன் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு கட்டாயமா பண்ணலாங்க. ஸோ யாரெல்லாம் பீயிங் லெஜிட்டிமேட் அது ஆத்தென்டிக்கா அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னாலும் கட்டாயமா நீங்க நம்ம கிட்ட வாங்க. அதுக்கான வழிமுறைகள் நீங்க வந்து வேதத்திலே தாந்திரிகம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பயிற்சி தான். அது ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு கம்பசூத்திரமும் கிடையாது, நெகட்டிவா பார்க்கறது ஒண்ணுமே இல்லை. வாங்க, கட்டாயமா நம்ம சைடு தான் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.